கயல் வேற வழி இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, கயல் எல்லா விஷயத்தையும் எழில்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அங்க நடந்தது என்ன? ஸோ அதுக்கு காரணம் என்னன்றது எல்லா விஷயத்தையும் ஒரு துருவி துருவி கேட்டதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா, "கண்டிப்பா நீ சொல்லி தான் ஆகணும் கயல்" அப்படின்னு சொன்னதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா உண்மைகளும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எழில்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க நம்ம கயல். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த கௌதம் தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ வேலைக்கு போயிட்டுருந்தேன். ஸோ அந்த சமயத்துல ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ரொம்ப எமர்ஜென்சி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தேன் எழில். ஸோ அதுக்கப்புறம் அந்த பக்கம் யாருமே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கௌதம் தான் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல வந்து உழுதுட்டுருக்கான் போல எனக்கு தெரியாம போச்சு. ஸோ அந்த இடத்துல நான் போனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு, எல்லாம் என்ன ட்ராப் பண்ணி வந்து ஒரு வலையில சிக்க வச்ச மாரி வந்து அந்த கௌதம் டாக்டர் இருந்தான்ல, ஸோ அவன் என்ன ஒரு வலையில சிக்க வச்ச மாரி என்ன சிக்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் நான் வெளிய வரும்போது தான் இந்த மாரி எல்லாமே அவன் நடந்துக்கிட்டு, அழகா போலீஸ் எப்படி வந்துச்சுன்னு அந்த இடத்துக்கு எனக்கு தெரியல. கரெக்ட்டா வந்து என்ன மாட்ட வச்சுட்டு அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி ஒரு கேஸ்ல வந்து மாட்ட வைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எழில். நான் அதுக்கப்புறம் வேற வழி நான் அந்த போலீஸ்ல கிட்ட எவ்வளோ கெஞ்சி கிஞ்சி பார்த்தேன். ஆனா அவங்க விடல. அதுக்கப்புறம் பெரியப்பா தான் வந்து என்ன விடுவிக்க வந்தாரு. அப்பயும் அவரையும் அவமானப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரு ஒரு லாயர கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் என்ன வெளிலயே எடுத்தாரு. ஆக மொத்தம் என்ன இதுக்கு என்ன இந்த இதுக்குள்ள வந்து காயப்படுத்துனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கௌதம் தான் அப்படின்னு வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க எழில்கிட்ட வந்து கையில சொல்லியாச்சு. ஸோ இது பொங்கி எழுந்த நம்ம எழில் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னாக்கா, நேரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பி வராங்க. ஆனா நம்ம கையில வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ சொன்னாங்க, "வேணாம் எழில் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா, நீ மறுபடியும் வந்து அப்ராட் போ முடியாது." அப்படி இப்படின்னு சொன்ன பிறகு அது என்ன வேணா ஆகிட்டு போகுது. முதல்ல அவனா நானா முதல்ல நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கௌதமோட வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டாய்ங்க. ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க கௌதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வீட்ல இருக்கவங்ககிட்ட வந்து நான் அந்த எழில நான் சும்மா விட மாட்டேன். அப்படி இப்படின்னு அவன் எப்படி யார் காப்பாத்துறா? அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா என்ட்ரி குடுத்தாரு நம்ம எழில். அவள காப்பாத்த நான் இருக்கேன்டா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேயே வந்து சொல்லவும், அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கௌதம் வந்து அப்பயும் கொஞ்சம் கூட பயப்படாம வந்து பார்த்தீங்கன்னா, "உன்ன எப்படி அவள காப்பாத்துறேன் நான் பார்க்குறேன்டா" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அ அது மட்டும் இல்லாம இந்த வேலைய வந்து செய்ய சொன்னது யாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நேரடியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து நம்ம எழில்கிட்டயே சொல்லியாச்சு அந்த கௌதம். "டேய் இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? உன்ன 10 மாசம் சுமந்து பெத்தால்ல உன் அம்மா. அவ தான்டா இந்த வேலைய எல்லாமே செய்ய சொன்னா" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எழிலுக்கு அப்படியே வந்து ஷாக்கு. என்னடா இவ அவனுடைய அம்மா தான் இந்த வேலைய செய்ய அப்படின்றது கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப தாங்க முடியலன்னா, இத்தன நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வீட்ல விட்டு வெளில நிக்கிறார்ல, ஸோ அதுக்கும் காரணம் அந்த சிவசங்கரி அம்மா தான். ஸோ இப்ப இந்த அளவுக்கு வந்து எம்மா போறான்னா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா வந்து விடமாட்டாரு அப்படின்னு தான் நெனைக்கிறேன். நேரா அந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேச சத்தம் போட தான் போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.